ஹலோ மக்களே, நான் உங்கள் டெல்டா மேன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து ஜெயங்கொண்டம் போகிற ரோட்டில் மதனத்தூர் பாலம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே வருஷம் சித்திரை 1ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். அந்த திருவிழாவை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணலான்னு போகிறோம். ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க. கீழே நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறதையும் பாருங்க. ஓகேவா? போலாமா? இது நம்ம காலையில் சீக்கிரம் வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம டீம் வழக்கம் போல இன்னைக்கு சிறப்பாக லேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த திருவிழா காலையில் வந்திருந்தா நிறைய அந்த சாமியெல்லாம் தூக்கிட்டு போவாங்களா, அது எல்லாமே பார்த்துருக்கலாம். ஆனால் நம்மளால் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ ஓரளவு சாமி போகிறது, ஊர்வலம் எல்லாமே முடிஞ்சு கீழே இருக்கிற அந்த கடத்தர் இருக்கும்ல, திருவிழான்னா நிறைய விளையாட்டு ஜாமம் அது இது அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம இப்போ காரை பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கோம். காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சும்மா கத்தர விட்டுருவோம். சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ இங்கே திருவிழாக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த திருவிழா நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலான்னு போகிறோம். ஓகேவா? சொல்லாங்க ஃபஸ்ட்டு. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இதெல்லாம் கேமரா ஆன் பண்ணாம வச்சிருக்காங்க. அகஸ்டின் முன்னாடி வண்டி வருது. வண்டியில் விழுந்துடாதீங்க. வண்டி குறுக்கல் போறதுல போறா போன வீட்டுக்கு. இங்க ரொம்ப அப்படியே கூட்டமா இருக்கு கைஸ். டைரக்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் வேற இருக்காங்க. இங்க கிளி வல்லவனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. இந்த திருவிழா ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பசங்க பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா. இந்த திருவிழா ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் சித்திரை திருவிழா வரும். அந்த திருவிழாவுக்கு சித்திரை 1ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு ஆறில் நிறைய பேர் குளிச்சுட்டு நிறைய வண்டிலாம் வச்சுருப்பாங்க. அந்த வண்டியெல்லாம் குளிப்பாட்டிட்டு அதெல்லாம் பண்ணி இந்த திருவிழா என்ஜாய் பண்ணுவாங்க. சாமி புறப்பாடு, சாமி ஊர்வலம் அப்படின்னு நிறைய நடந்துகிட்டு இருக்கும். நம்ம டெல்டா பிளேஸில் இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு திருவிழா நடக்கிறது இங்கே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கிட்டு இவங்களாம் அமைதியாக வராங்க. இதுவே சொல்லுங்க. நான் ஒருத்தர் யாரு கூட மிங்கிளாகி போயிட்டு இருக்காருங்க. எங்க வரீங்க? வரண்டா சின்னசாமி. எங்க வரீங்க? நாங்க என்ன பண்ண போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் எருமை ஒரு வீடியோ கூட பிடிக்காத. ஸோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயிலாக இருக்குது. எங்கங்க வெயிலுக்கு போகிறீங்க? அப்படி போங்க. வெயிலில் போனால் ப்ளீச் அடிக்குதா? ஐஸ்கிரீம்னு ஒன்று கொடுத்தாங்க, ஏதோ தனுஷ் ஐஸ்கிரீம்னு. சகிக்கல. பிராண்டாக இருக்கும் போலங்க. 2 ஐஸ்கிரீம் 50 ரூபான்னாங்க. 80 ரூபா கொடுத்து இந்த 3 ஐஸ்கிரீம் வாங்கணும். நம்ம தண்டோங்க வேஸ்ட்டு. 5 ரூபாய்க்கு என்னங்க தூக்கி போட்டீங்க? சத்தியமா நல்லா இல்லைங்க. பரவாயில்ல, 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம், சாப்பிடுவோம். நம்ம ஊர்லலாம் 5 ரூபாய்க்கு ஐஸ் ஊற்றிட்டு வருவாங்க. 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்குலாம் சேமி ஐஸ்ன்னு சொல்லி அதை கூட சாப்பிடலாம் போல. சத்தியமாக நல்லாவே இல்லைங்க இது. வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். நீங்களும் தூக்கி போட்டீங்களா? அப்படியே எல்லாம் காட்டிட்டு போட்டேன். 2 பேருமே தூக்கி போட்டாங்க. ஏன்னா நான் தானே வாங்கினேன், நான் திங்கணும். சத்தியமா நல்லாவே இல்லைங்க அந்த ஐஸ்கிரீம். 80 ரூபா கொடுத்து வாங்கணும். 2 ஐஸ்கிரீம் 50 ரூபாயா, 2 கோன் 50 ரூபாயா. சரி, நான் 80 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். வேஸ்ட், நல்லாவே இல்லை, வேஸ்ட். எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் வேணாம் தான் சொன்னேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, வாங்க. நீங்க உங்களோட கருத்து ஏதாவது? நல்லாவே இல்லை. தனுஷ் ஐஸ்கிரீம் அதுல தனுஷ் கேட்டாருன்னா அவ்வளவுதான். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. தனுஷ் வெறி ஆயிடுவார். என்னடா என் பேர்ல இப்படி ஒரு ஐஸ்கிரீம், ஏதோ லோக்கல் பிராண்டுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பயங்கரமா குளிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல. வருஷம் நடக்குமா? இப்பதானே எப்படி நல்லா இருக்கு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தலைவரே, என்ன பண்ற? பாருங்க, தனியா விட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காரு. வணக்கம்ல மாப்பிள்ள. ரொம்ப நாள் இருக்குங்க. ஒரு சீம்டா பாக்கு டம் டம் வேற லெவலுங்க. நீங்க ஏதோ பண்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருங்க. சிலுவை போட்டு வர ஆசீர்வாதம் பண்ற 2 பேரும். நல்லா இருங்க, ஆசீர்வதிப்பாங்க அவங்கள. ஸோ இங்கே தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே தான். இந்த பாலம் மதனத்தூர் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இது கொஞ்சம் ஃபேமஸான பாலம். ஏன்னா அந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நீளம்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தெரியல. ஆனால் கொஞ்சம் ரொம்ப நீளமான பாலம், கொள்ளிடம் ஆற்றுல நடுவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டோம். ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கினோம், நல்லாவே இல்லை, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. வெயில் இங்கே பாருங்க, சரியான வெயிலுங்க, கொளுத்துதுங்க. முடியல, உண்மையாகவே முடியல. என்னங்க நான் தெரியல, நீங்கள் மட்டும் என்னங்க கேமரா வேணுங்க
அவரை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறாரு, நம்மள க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு க்ளோஸில் எடுத்துக்கிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் இவங்களை வச்சு ஒரு மாடல் ஷூட் ட்ரை பண்ணோங்க. இவங்களை வச்சு அந்த கருப்பு கலர் ஒரு கட்டை தெரியுது பாருங்க, தூரத்தில் ஒன்று தெரியுதா, அந்த இடத்துல தான் வந்து இவங்களை ஃபர்ஸ்ட் நிற்க வச்சு போட்டோ. இவங்க அந்த இடத்துல படுத்திருந்தாங்க, நைட்டு 7 மணி இருக்கும், 7 மணிக்கு அந்த இடத்துல பண்ணிட்டாருங்க. ஸோ ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, இப்போ ஏதோ தண்ணி குடிக்கலாம். இவர் என்னங்க அமைதியாவே இருக்காரு, ஏதாவது பேசியா பேசியா? இவரை பார்த்தா பிளாகர் மாதிரி தெரியல, பிளாக்கர் மாதிரி இருக்கு. அமைதியா இருந்துகிட்டு நம்பவே கூடாதுங்க அவனை. அவன் மட்டும் அப்சஸ்ட், செல்ஃப் அப்சஸ்ட் ஓவர். ஆமா ஆமா செல்ஃப். ஸோ இப்போ வந்து ரொம்ப தண்ணி தாகமா இருக்குங்க, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம், ஐயோ எனக்கு அதை நினைச்சா இப்போ நடந்து வரும்போது தான் பார்த்தேன், தனுஷ் ஐஸ்கிரீம். தனுஷ் பக்கத்துலயே சூர்யா ஐஸ்கிரீம், சூர்யா ஐஸ்கிரீம்னு வச்சிருக்காங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதே பிராண்டு லோகோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, பேர் மட்டும் தனுஷ் சூர்யான்னு. தனுஷையும் சூர்யா வச்சு இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நல்லா பிராண்ட் பண்ணி தளபதி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நல்ல வேலை தலை ஐஸ்கிரீம் ஏகே ஐஸ்கிரீம்னு எதுவும் இல்ல. இருக்கு அங்க இருக்கு பாருங்க. இல்ல இருக்கானு, ஒருவேளை இருந்துச்சுன்னா பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வளையல் எடுக்கிறாங்க, வளைஞ்சு வளையல் எடுக்கிறாங்க. டேய் என்னடா டயலாக் இது? எவ்வளவு புரியல? ட்ரை பண்ணோம். 12 வளையல் வந்திருக்கோம், டஜன் ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். டஜன் 100 ரூபாயா? கொடுங்க. ஒரு டஜன் 100 ரூபாயா? இங்க நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஷாப் பண்ணுங்க கைஸ். டஜன் 100 ரூபாய். டஜன் என்னங்க? 12. டஜன்னா 12ங்க. ஏதோ 12 ஏதோ எத்தனை 12 இருக்குமாக்கா? ஒரு டஜன்னா 12. எனக்கு கொஞ்சம் சீப் மாதிரி தான் இருக்கு. நீங்க எதுங்க சீப்? 100 சீப் இல்லையா? ஐயோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு, ஆனா பட் நல்லா இருக்கும், நம்புவோம், பாப்போம். எல்லாமே அதே வேலை தானக்கா, எல்லா வளையலுமே வளையல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இன்னும் தண்ணி குடிக்கவே இல்லை, செம்ம தாகத்துல இருக்கோம், வீடியோ பேசிக்கிட்டே தான் இருக்கோம். சோ நம்ம இப்ப இன்னும் குடிக்கல. எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அப்ப தண்ணி கேட்டாரு இவரு. தண்ணி தாகத்துக்காக தாங்க ஒரு ஐஸ்கிரீம். கைஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கல்ற காசு கொடுங்க, காசு கொடுங்க, ப்ரமோஷனுங்க. சரிங்க நம்ம போயிட்டு இப்போ ஐஸ்கிரீம் ஆர் தண்ணி நம்ம நல்ல ஐஸ்கிரீமாக தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ நாய்ஸா இருக்கும், திருவிழானா அப்படி தானே இருக்கும். அப்படிதான். ஸோ நம்ம வந்து இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து திருவிழானா இப்படி தானே இருக்கும், நாமளும் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. இங்கேருந்து நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். நம்ம இங்கேருந்து நேராக ஜெயங்கொண்ட ரோட்டில் ரைட் எடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம விளாகே வேறு மாதிரி மாற்ற போகிறோம். வாங்க போகலாம்.